ஹாய் பட்டூஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் கேக்கில் மேலே ஒரு டிசைன் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த டிசைன் வந்து நிறைய பேருக்கு பண்ண தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய கேக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக, ஸோ அந்த மார்பிள் எஃபெக்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேக் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. தென் அந்த டிசைனும் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் பட்டூஸ், வெல்கம் டு மை சேனல். இது எஸ்பிடி ஹோம் ஸ்டைல் பேக்கர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்த சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெனிலா பேட்டரும் சாக்லேட் பேட்டரும் ரெடி பண்ணி வச்சுட்டு தனித்தனியாக வந்து போர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வெனிலா பேட்டர் எடுக்கிற கப்பில் வந்து நீங்கள் வந்து சாக்லேட் பேட்டர் எடுக்காதீங்க, சாக்லேட் பேட்டர் எடுத்த கப்பில் வந்து வெனிலா பேட்டர் எடுக்காதீங்க. ஸோ மிக்ஸ் பண்ணாமல் தனித்தனி பேட்டராக வந்து போர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக தான் வந்து போர் பண்ணியிருக்கேன். இது வீட்டுக்கு பண்ணது அப்படிங்கிறதால நான் வந்து இதே கஸ்டமர்ஸ்க்கு பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஜிக்ஸாக்காக வந்து பண்ணுவேன். வெனிலா அண்ட் சாக்லேட், வெனிலா அண்ட் சாக்லேட், வெனிலா அண்ட் சாக்லேட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பண்ணுவேன். நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா மார்பிள் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து உள்ளேயுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்படி பண்ணாலுமே உங்களுக்கு பெருசாக அந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. அந்த மார்பிள் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி போர் பண்ணி முடிச்சுட்டு வெனிலா பேட்டர் மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மாற்றி கூட வந்து பண்ணலாம். சாக்லேட் பேட்டர் போட்டுட்டு அது மேலே வந்து வெனிலா பேட்டர் போட்டு நீங்கள் வந்து ஜிக்ஸாக்காக பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து வெனிலா பேட்டர் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே வந்து சும்மா ரேண்டமாக நான் வந்து போர் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா அந்த சாக்லேட்டோட அந்த கோட்டிங் வந்து மறையணும். ஃபுல்லாக இல்லை, ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு நார்மலாக மறைஞ்சால் போதும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம சாக்லேட் பேட்டர் தான் வந்து லைன்ஸ் மாதிரி வந்து போட போதும். ஸோ அதனால் நம்மளுக்கு ரொம்ப அப்படியே கரெக்டாக வரணும் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு நார்மலாக இருந்தாலே போதும். ஸோ நான் வந்து போட்டிருக்கேன் இல்லைங்களா, ரேண்டமாக அந்த மாதிரி வந்து போர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் பேட்டர் வேணும்னாலும் இந்த மாதிரி வெனிலா பேட்டர் போட்டிருக்கேன்ல, இதே மாதிரியே வந்து சாக்லேட் பேட்டரையும் போட்டுட்டு அது மேலே வந்து வெனிலா பேட்டரை வச்சு நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டு நீங்கள் வந்து அது ஜிக்ஸாக்காக பண்ணிங்கன்னா அதுவுமே மார்பிள் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இதில் ஃப்ளேவர்ஸுமே வந்து பண்ணலாம். அது எப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பேச்சுலா, நைஃப் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து ஜஸ்ட் அது நார்மலாக அந்த ஒரு சாக்லேட் பேட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக அதை மட்டும் க்ளோஸ் பண்ணி விட்டுற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப இல்லை, ரொம்ப அக்யூரேட் அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக அதை வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் லைட்டாக அதை ஷேக் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஸோ நான் ஷேக்கிங்கும் பண்ணுறேன் பார்த்திங்களா, அது வந்து அப்படியே வந்து நார்மலாக வந்து இதுவாகிடும். ஸோ இதுக்கப்புறமா வந்து சாக்லேட் பேட்டரை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து ஒரு குட்டி பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த நாசல் டிப்பை வந்து மைல்டாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து லைன்ஸ் மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை, நீங்கள் ரேண்டமாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த கேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்பிடி ஹோம் ஸ்டைல் பேக்கர் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்கள். இதை நம்ம வந்து சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் ரெசிபீஸும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பிடி ஹோம் ஸ்டைல் பேக்கர் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். இது இல்லாமல் பர்த்டே கேக்ஸ், ப்ரௌனிஸ் அண்ட் ப்ளைன் கேக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்பிடி ஹோம் ஸ்டைல் பேக்கர் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து டிஎம் பண்ணுங்கள். நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர் டு குன்றத்தூர் இந்த சரௌண்டிங்குள்ளே இருக்க ஏரியாஸ் எல்லாம் பர்த்டே கேக்ஸ் வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ப்ரௌனிஸ், ப்ளைன் கேக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம கொரியருமே பண்ணி விடுவோம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து மறக்காமல் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு சாக்லேட் பேட்டர் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து போர் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் நார்மலாக போர் பண்ணி முடிச்சிடுங்க. பேலன்ஸ் இருந்ததுன்னா நம்ம கப் கேக் மோல்டில் கூட போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூத்பிக் எடுத்துகிட்டு நான் வந்து ரொம்ப அப்படியே கிட்ட வர மாதிரி வந்து நான் வந்து ஜிக்ஸாக்காக வந்து பண்ணி விட்டுக்கிறேன். அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜிக்ஸாக்காக பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் வந்து திரும்பவும் பண்ணுவாங்க, நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டேன். எனக்கு இந்த டிசைன் தான் வந்து பிடிச்சிருக்கேன், கஸ்டமர்ஸும் இப்படி தான் வந்து லைக் பண்ணுறாங்கன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டுப்பேன். 180 டிகிரியில் வந்து நான் வந்து 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து பேக் ஆகி வந்துடுச்சு. பேலன்ஸ் இந்த சாக்லேட் கிரீமையும் வந்து சாக்லேட் பேட்டரையும் வந்து நான் கப் கேக் மோல்டில் போட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் அது 15 மினிட்ஸ் கிட்ட நான் வந்து பேக் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேக் வந்து இப்படி தான் இருக்குது. எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பாட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கேக் வந்து சூப்பர் சாஃப்டாக மாய்ஸ்டாக வந்து இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன். சில பேருக்கு வந்து ஸ்லைசிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு நார்மல் கேக் போர்டு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு அது மேலே வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணவும் வரும், ஒரு க்ரிப்பும் இருக்கும் உங்களுக்கு.
ஸோ வந்து உள்ளேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து மார்பிள் எஃபெக்ட் வந்து வந்திருக்கு. நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிக்கை வந்து நான் வந்து இது பண்ணல. அதனால் வந்து நம்ம போல் பண்ண பேட்டர் வந்து அப்படியே இருக்குது. எப்போவுமே வந்து எந்த ப்ளைன் கேக் பண்ணாலுமே சைட்ஸை வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்து லைட்டாக எக்ஸ்மெல் வரும். ஸோ அதனால் அது மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கார்னர்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீட்டுக்கு பண்ணுறேன்றதுனால ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணுறது சில பேருக்கு வரலன்னு நினைப்பீங்க. நீங்கள் மைல்டாக மேலே லைட்டாக ஒரு ப்ரெஷர் பண்ணி, ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு ப்ரெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைஃபை வச்சு ஜிக்ஸாக்காக பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கட் ஆகி வந்துடும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் வீடியோவில் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் ப்ரெஷர்லாம் பண்ணல. ஜஸ்ட் நார்மலாக வச்சதுமே வந்து எனக்கு வந்து சாஃப்டாக தான் வந்து நைஃப் வந்து உள்ளே போச்சு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எவ்வளோ நைஸாக வந்து கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இது நீங்கள் கட் பண்ண உங்களுக்குமே ப்ராக்டிஸ் ஆகிடும். பட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் அது வந்து நம்மளுக்கு கட் பண்ண நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து பழகிடும் அது. லாஸ்ட்டாக எண்டிங்குமே லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் நான். ரொம்ப இல்லை, சும்மா மைல்டாக லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுலேயே எக்ஸ்மெல் வரும் அப்படின்றதுனால. நான் வீடியோக்காக தான் வந்து அதை கட் பண்ணியிருக்கேன். நான் வீட்டுக்கு செய்யும்போது நான் அதை கட் பண்ணி எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் நாங்கள் நார்மலாக அப்படியே சாப்பிட்ருவோம். எங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்று எக்ஸ்மெல் அதில் வந்து வந்ததில்லை. ஸோ இப்போ ரேண்டமாக ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக, அது பார்க்கும்போதே எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குல்ல. ஸோ இதுதான் மார்பிள் கேக்கு. ஸோ மேலே டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நான் வந்து அதை வந்து இது பண்ணும்போது கூட பார்த்திங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா மாய்ஸ்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த கேக்கு. இந்த கேக்கோட ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து டிஎம் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ரெசிபி வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதை நாங்கள் வந்து கட் பண்ணி வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பட்டோஸ்.